ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 2 பார்ட் 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் உயிரெழுத்துக்கள். பார்ட் 1ல் நம்ம வந்து உயிர்க்குறிகள் பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப உயிர்க்குறிகள் நம்ம வந்து பார்த்துருந்தோம். பார்ட் 3ல் நம்ம வந்து பார்க்க போகிறது ஈற்று உயிர்க்குறிகள். ஈற்று உயிர்க்குறிகள் அப்படின்னா எண்டிங்கில் வர உயிரெழுத்துக்களை வந்து எப்படி சேர்த்தே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பார்ட் 1 ஞாபகம் இருக்குங்களா? லைட் டாட்டு, லைட் டேஷு, ஹெவி டாட்டு, ஹெவி டேஷு, இதை வச்சு முடிச்சிருப்போம். பார்ட் 2ல் ஆ இப்படி இப்படி எழுதியிருப்போம். ஈ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதியிருப்போம். ஊ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கீழ் நோக்கியோ எல்லாம் மேல் நோக்கியோ. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி. ஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்ட் 3. இதில் வந்து வர உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆ, ஏ, ஓ. ஓகே, இந்த சவுண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வரும். இதில் ஆன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி வியப்பு மாதிரியோ வந்து இருக்கும். ஓகே, ஒரு வினா மாதிரியோ இல்லைனா ஒரு வியப்பு பொருளையோ வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மாதிரியோ இல்லைனா அழுத்தி சொல்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோ இல்லைனா வந்து கொஞ்சம் ஐயப்படுறதோ. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியும். மோஸ்ட்லி ஒரு நெகட்டிவாகவோ இல்லைனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறதோ இல்லை வந்து ஆச்சரியமாக பார்க்குறதோ அந்த மாதிரி முடிகிறப்ப தான் அந்த வார்த்தையில் வந்து ஆ சவுண்டோ ஏ சவுண்டோ ஓ சவுண்டோ வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆ எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது காடா, காடா அது அப்படின்னு சொல்லிட்டு காடா அப்படின்னு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இட்டு கூட்டல் ஆ. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறது பாருங்க. இக்கையும் இட்டையும் எழுதணும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும், ஏன்னா ஆ தான் இருக்குது. அப்போ கா எழுதியாச்சு, டா எழுதியாச்சு. ஓகே, நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா இந்த இடத்துல ஒரு டாட் வைப்போம், இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம வந்து வைப்போம். ஓகே, இதுவே வந்து வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த வவ்வல் வைக்காம அது நெகட்டிவ் மீனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக ஃபஸ்ட்டு வவ்வல் எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வவ்வல் இருக்குங்க இல்லையா, இந்த ஆக்கு பதில் இங்கே சின்னதாக ஒரு எக்ஸ் மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் போட்டுப்போம். ஓகேங்களா? காடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை லாஸ்ட்டாக தான் படிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஹரியா, புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே பார்க்கலாம். நிறையா வார்த்தை கிடையாது. ஹரியா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பிரிக்கிறது பாருங்க. ஹ, இரு, இ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, இது வந்து இருக்குது ஹரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் ஹான்ற சவுண்டு. ஹா இர் எழுதிட்டோம் கூடவே. ஓகேங்களா? இந்த இ மார்க் பண்ணும். இந்த இ வந்து இருக்கு தேர்ட் பிளேஸில், அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். இந்த ஆ மார்க் பண்ணோம் இல்லையா, இது ராக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இது லாஸ்ட்டில் ஆன்றதால ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா? இன்னும் கோப்புவா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கோப்புவா, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள். இக்கு கூட்டல் ஓ கூட்டல் இப்பு கூட்டல் ஊ கூட்டல் ஆ, கோப்புவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சேர்த்து எழுதணும்? இக்கையும் இப்பையும் சேர்த்து எழுதணும். எந்த பிளேஸில் எழுதணும்? செகண்ட் பொசிஷன், ஏன்னா ஓ இருக்குது. அப்போ கோ பூன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இதில் இருக்கிறப்ப இந்த வவ்வல்ஸ்லாம் வந்து குறிக்கணும். ஓ வந்து இக்குக்கு அப்புறமா இருக்குது, செகண்ட் பிளேஸில் குறிச்சிடுவோம். இப்புக்கு அப்புறமா ஊ தேர்ட் பிளேஸில் இப்படி குறிச்சிடுவோம். இதுக்கப்புறமா இந்த ஆ இருக்குங்க இல்லையா, இந்த ஆவை என்ன பண்ணால் இங்கே மார்க் பண்ணிடணும், கோப்புவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு எதிர்மறை பொருளை வரப்போ இல்லைனா வியப்பு பொருளை வரப்போ நம்ம வந்து எண்டிங்கில் வர ஆ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், கோப்புவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட் இது. இப்போ நம்ம ஆ எப்படி குறிக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ இதுவே வந்து ஏ பார்க்கலாம். ஓகேங்களா? ஏல முடிகிறது. இப்போ உள்ள அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதுவோம்னா உ இல்லை, அவ்வளோதான்.
ஊ நம்மக்கிட்ட இல்லகு ஸ்டோக் வந்து இருக்குது. ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப உயிர்க்குறி போட்டு எழுதியாச்சு. இப்போது உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா உள்ள கூட்டல் ஏ இப்படி பிரிச்சுக்கலாமா? உள்ள ஸ்டோக் எப்பயும் போல் எழுதிட்டு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொக்கி மாதிரி போட்டு விட்டுறணும். ஓகே, இதுவே ஓ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உள்ளோ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளோ உள்ள கூட்டல் ஓ, கரெக்டுங்களா? இப்போ இந்த ஓ மார்க் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டோக் போட்டு இந்த சுழியை வந்து இந்த கொக்கியை வந்து என்ன பண்ணால் கம்ப்ளீட் பண்ணி சுழி மாதிரி முடிச்சிடணும். நான் இதை பெருசாக எழுதி காட்டுறேன். உள்ளே இப்படி எழுதணும். இதுவே உள்ளோன்னு வந்துச்சுன்னா இப்படி சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும் உள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுவே 2A வரும். இப்போ உள்ள வந்து நம்ம நார்மலாக இப்படி எழுதிட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்படி எழுதிட்டோம். உள்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுழி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கொக்கியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளேயே இப்படி ஒரு வேர்டு பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2A இருக்குது. உள்ள கூட்டல் ஏ கூட்டல் ஏ, உள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே எப்படி எழுதுவோம்? நார்மலாக உள்ளே எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். உள்ளே இப்படி எழுதுவோம். அதில் இன்னொரு கொக்கி உள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே உள்ளேயோ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குது, ஏ இருக்குது, ஓ இருக்குது, எதுவுமே இல்லை. இந்த ஹூக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். உள்ள ஏ யோ, உள்ளேயோ, இதெல்லாம் நிறைய இருக்காது இந்த வார்த்தைகள்லாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாமே. ஓகேங்களா? உள்ளேயே உள்ளேயோ. நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆ தான் கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட்டில் ஒரு எக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கணும். அது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ உமாவா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. திரும்ப ஆக்கு வந்து பார்க்குறோம். ஓகே, இதில் உமா ஸ்டோக் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த வாக்கு ஆ போடணும். உமா ஸ்டோக் எப்படி எழுதுவோம்னா உ மா, கரெக்டுங்களா? உ மா. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ் மாதிரி நம்ம மார்க் பண்ணிடணும். ஆக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ காடே, இந்த வார்த்தை பார்க்கலாம். காடே இது எப்படி எழுதுதுன்னு பாருங்கள். இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இட்டு கூட்டல் ஏ, காடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கா எழுதியாச்சு, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எழுதணும். டி எழுதணும். காக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம் ஆ. ஓகே, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வவ்வல் வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ காடேன்னு வச்சிங்கன்னா இது தப்பு கிடையாது. ஆனால் வேகமாக எழுதணுன்றதுக்காக காடே இந்த மாதிரி ஒரு கொக்கி நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? எண்டிங்கில் இருக்கிற இதுவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொக்கி எழுதணுமே தவிர நடுவில் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே ஆ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸ் மார்க் பண்ணக்கூடாது. ஈற்று உயிர் குறிகள் இது. ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ அவா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ வா, இந்த இடத்துல வந்து எக்ஸ் மார்க் பண்ணணும். நீங்கள் டாட் வச்சிங்கனாலும் தப்பு கிடையாது. நமக்கு என்னென்னா இப்படி எழுதிட்டு திரும்ப அதை அவான்னு எடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? பயிற்சி 6, 7 அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வார்த்தையுமே வந்து 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? இதோட சாப்டர் 2 வந்து முடியுது.